ஹலோ ஹாய். வாங்க நம்ம 32 இன்ச்சு பாடி சுற்றளவு உள்ளவங்களுக்கு நம்ம ஒரு கட்டிங் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து துணிக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு கட் பண்ணிக்கிங்க. அது போக மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ மடித்து தைப்பீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம். இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, அதனால் இவங்களுக்கு இறக்கம் வந்து நம்ம 11.5 வச்சாவே போதுமானது. கழுத்து இறக்கம் வந்து இவங்களுக்கு பின்கழுத்து இறக்கம் 7.5 இன்ச்சு, முன்கழுத்து இறக்கம் வந்து இவங்களுக்கு 6 இன்ச்சு வைக்கிறேன். இவங்களுக்கு ஆம்கோல் இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ வந்து இவங்களுடைய பாடி சுற்றளவு வந்து 32 + 4 36. 36ல் பாதி 18, 18ல் பாதி 9 இன்ச்சு. இந்த 9 இன்ச்சை நான் இங்கே வைக்கிறேன். இவங்களுக்கு கழுத்து அகலம் வந்து நான் 2.25 வைக்கிறேன். ஷோல்ட்ரு வந்து இவங்களுக்கு அதே 2.25 நான் வைக்கிறேன். இதை ஒன்றா கோடு போட்டுக்கலாம். இதை நம்ம ஆம்கோல் ரவுண்டு போட்டுக்கலாம். இந்த சென்டர்லேருந்து நம்ம 1.25 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டு இந்த ஆம்கோலில் இருந்து 5.5 நம்ம வச்சுருக்குறோம், பாதி 2.25. இப்போ இந்த புள்ளிக்கும் இதுக்கும் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்கோல் நம்ம வரைகிறோம். இதோட சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 8க்கு 1 கம்மியாக வருது. இப்போ இந்த ஆம்கோலுடைய சுற்றளவு வந்து கரெக்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கழுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இதோட ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்மளுக்கு 8க்கு 1 இன்ச்சு, ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக வருது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் 7.25 வருது. இப்போது இந்த 7.25 வந்து இப்போ உங்களுக்கு இது கரெக்டான அளவான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ இவங்களுடைய கையுடைய இதை நம்ம கடைசியில் வெட்டலாம். இவங்களுடைய கையுடைய இறக்கம் எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7.25 இன்ச். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். மடிச்சு அடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் துணி விட்டு நம்ம கோடு போட்டுக்கிறோம். இப்போ இவங்களுக்கு 7.25 இன்ச்சு கை இறக்கம் கேட்டிருக்கிறாங்க. +1/2 7.25 -3 பண்ணுறோம். இப்போ இது ஒரு நம்ம ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கலாம். இந்த 7.25க்கு கை சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11 இன்ச் வருது. 11ல் பாதி 5.5. இப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு நம்ம மார்க் பண்ணணும். ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வர்றதுக்கான வழி என்ன அப்படின்னா, நம்ம இவங்களுக்கு 7.25க்கு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதே அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டில் 5 இன்ச்சுக்கு அவங்களுடைய கை சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு 5 இன்ச்சில் கை சுற்றளவு 11.5 வருது. 11.5 அப்படின்னா 11ல் பாதி நம்மளுக்கு 5.25 வருது. இந்த 5.25ல் +1 சேர்த்திக்கணும். 5.25ல் +1 நம்ம சேர்த்தணும் அப்படின்னா 6.25. அந்த 6.25 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதையே நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணிட்டோம். இங்கே நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த ஆம்கோல் ரவுண்டை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். கரெக்டாக நம்மளுக்கு 7.25 வருது. அதாவது 8க்கு 1 கம்மியாக வருது. அப்போ வந்து நம்ம பின்தட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே அளவு இதுலேயும் நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம இந்த கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அர்க்காத் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இடத்துல எல்லாம் அர்க்காத் பண்ணிவிட்டு நம்ம இந்த துணியை விரித்து விட்டு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச்சை நம்ம குடஞ்சி கையில் துணியை வெட்டிக்கணும். வெட்டி எடுத்துட்டு இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். கை முடிஞ்சு. இப்போ இதே கை இப்போ வந்து நம்ம பேக் தட்டு பார்க்கலாம். இப்போ பேக் தட்டு பார்த்தீங்களா, கை கரெக்டாக 7.25, இதுலேயும் 7.25 வருது, உங்களுக்கு இதுலேயும் 7.25 வருது. நீங்கள் வேணுனாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 7.25 கரெக்டாக வருது உங்களுக்கு. இப்போ நம்ம பேக் தட்டை வெட்டிக்கலாம். இதை நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் தட்டு வெட்டிக்கலாம். நீங்கள் யாருக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் நீங்கள் கை அளவு எடுக்கிறீங்க இல்லையா, கை இறக்கம் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த கை இறக்கம் எவ்வளோ வேணுமோ, என்ன அவங்க 6 இன்ச்சு சொல்கிறாங்களோ, 7 இன்ச்சு சொல்கிறாங்களோ, 8, 9 எத்தனை இன்ச்சுக்கு அவங்க கை சொன்னாலும், 4 இன்ச்சுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து 5 இன்ச்சில் கை சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அந்த 5 இன்ச்சில் கை சுற்றளவு எவ்வளோ வருதோ அதில் +1 பண்ணி நம்ம வந்து கையில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டு வெட்டினீங்க அப்படின்னா அதோடைய எக்ஸாக்ட் ஆம்கோல் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். உங்களுக்கு டவுட் வராது. இப்போ இதோட கிராஸ் வந்து இவங்களுக்கு வந்து இறக்கமே வந்து 11 தான் வச்சுருக்கிறேன். இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு 11 இன்ச்சு போதுமானது. இப்போ இவங்களுக்கு கிராஸும் எவ்வளோ நான் வைக்கிறேன் அப்படின்னா அதே 11 தான். அதாவது இங்கே 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு மேலே இங்கே ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். உள்ளடக்கி ஒரு 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் சேர்த்து நம்ம கொஞ்சம் 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுக்கும் 2க்கும் கேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கோடு நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். இதை நடு இதாக வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் தட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து வரைஞ்சிக்கலாம்.
கழுத்து வரைஞ்சாச்சு. இதை வெட்டிக்கலாம். இவங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம 11.5 இன்ச்சு இறக்கம் வைக்கிறோம். ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா 13, 13.5 இந்த மாதிரி நம்ம இறக்கம் வைப்போம். இவங்க ஒரு 4 அடிக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் உடம்பாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து 32 இன்ச்சுக்கு நம்ம 4 இன்ச்சு கூட்டுறோம். அந்த 4 இன்ச்சு எப்படா அது 4 இன்ச்சு கூட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தா, அந்த 4 இன்ச்சுக்கு நம்ம சந்தேகம் வந்தது அப்படின்னா, ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ வைக்கிறதுன்னு நம்மளுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா, நம்ம 5 இன்ச்சில் கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு, அந்த 5 இன்ச்சு சுற்றளவு இருந்தது அப்படின்னா அதில் +1 பண்ணோம் அப்படின்னா, இங்கே இப்போ 5.25 வந்துதா. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கை சுற்றளவு 5 இன்ச்சுக்கு 11 இன்ச் வந்தது. அதில் 2 டிவைட் பண்ணோம்னா 5.25. அந்த 5.25 + 1 வச்சோம் அப்படின்னா 6.25. 6.25 நம்ம வரைஞ்சி நம்ம கோடு போட்டு வரைஞ்சி நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா 7.25 இன்ச் வருது. அந்த 7.25 இன்ச்சு தான் நம்மளுக்கு இங்கேயும் வந்தது. அப்போ உங்களுக்கு வந்து டவுட்டே இருக்காது. அதாவது 5 இன்ச்சில் நீங்கள் எப்போ யாருக்கு எடுத்தீங்கனாலும் சரி 5 இன்ச்சில் ஒரு அளவு எடுத்துக்குங்க. அப்புறம் அதே மாதிரி தான் இந்த டாட் பிடிக்கிறதும் அதே மாதிரி தான். இப்போ வந்து இவங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டாட் பிடிக்கணும், சரிங்களா? இப்போ இவங்க வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் எடுப்பாக கேட்பாங்க. அதனால் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு கட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் நம்ம குடஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு